ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பீஃப் மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி, மிளகு, பட்டை, சீரகம், கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், புதினாவும் கொத்தமல்லி இலையும் வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை நாங்கள் மிக்சியில் போட்டு கொரப்பாக பிளெண்ட் பண்ணி வச்சுடுவோம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் கட் பண்ணி வச்சிருக்கிற பீஃப் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு தேவையான மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா, அப்புறம் தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வெண்ணெய் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுவோம். இஞ்சி வெள்ளைப்பூடு போடணும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 விசில் போட்டு எடுப்போம். எடுத்ததுக்கு அப்புறமா பீஃபை வேறையாக எடுத்து வச்சுட்டு 30 மினிட்ஸ் ரைஸை சோக் பண்ணி வச்சுட்டு அதில் தான் நாங்கள் இந்த பீஃப் வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். பீஃப் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அன்னாசிப்பூ, பேலீஃப், பட்டை, ரம்பை போட்டுட்டு காரம் தேவையாக இருந்தால் மிளகு போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறமா இதை நார்மலாக ரைஸ் ஆக்குற மாதிரி சமைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா செஞ்சு வச்சிருக்க பீஃப் அதுக்கு மேலே பிளேட் பண்ணிட்டா பீஃப் மந்தி ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு எங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.